அன்பு சார்ந்த தவச்செல்வர்களை உங்கள் அனைவரும் மீண்டும் வாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு போன வாரத்திலே திருவள்ளுவரும் வேதாத்திரி மகரிஷியும் என்ற தலைப்பிலே பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். 2 தலைப்புகள் தருகிறேன். ஒன்று பரிணாமம், அதில் உள்ள செய்திகள். மற்றொன்று தவம், தானம். பரிணாமத்திலே இறைநிலை அறிவாகவும் ஆற்றலாகவும் இருக்கிறது. அதுவே பரிணமித்து பிரபஞ்சமாக ஓரறிவு முதல் 6 அறிவு வரை மனிதன் வரை வந்து மலர்ந்து இருக்கிறது என்றால், மனிதனிடம் ஏன் அந்த சுத்த அறிவும் முழு ஆற்றலும் இல்லை, ஏன் அதிலே குறை இருக்கிறது என்ற சிந்தனையில தவமும் தானமும் தேவை என்ற அடிப்படையிலே இன்றைய சொற்பொழிவை நான் ஆற்ற இருக்கிறேன். எவ்வாறு இருக்கிறது என்பதை கேட்டு பயனடையுங்கள். இறைநிலை அறிவு கலந்த ஆற்றல் உடையதாக எல்லையற்ற பரவலியாக உள்ளது. அதுதான் பஞ்சபூதங்களாகி பிரபஞ்சமானது. உயிரினங்களாகவும் பரிணாமம் அடைந்தது. இந்த அறிவியல் செய்தியை மகான் பிரம்ம ஞானம் என்கிற தலைப்பிலே புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். தவ அன்பர்களுக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் முடிந்ததும் பிரம்மஞான வகுப்பு ஆழியார்களை நடத்துவார்கள். இது பற்றிய அறிவியல் அடிப்படைகளை நம்முடைய தமிழ் ஞானியர்களாகிய தொல்காப்பியர், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார் முதலிய விஞ்ஞானிகளும் தங்களுக்கு அறிவிக்கெட்டிய வரை பேசி உள்ளார்கள். அவற்றுள் சிலவற்றை பார்த்துவிட்டு மேலே போகலாம். கிமு ஏறத்தாழ 1000 ஆண்டு பழமையானவர் தொல்காப்பியர். இவர் இந்த பிரபஞ்சம் ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். இறைவன் படைத்தான் என்று அவர் பேசவில்லையே. நிலம், தீ, நீர், வழி, வீசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்பது தொல்காப்பிய நூற்பா. சூத்திரம் என்று சொல்ல மாட்டார்கள், தமிழிலே நூற்பா என்று சொல்லுவார்கள். நிலம், தீ, தீயை ஏன் 2வது சொன்னாலும் பாட்டுக்கு அழகுக்காக வைத்துக் கொண்டார். நிலம், தீ என்பது நிலம், நீர், தீ, வழி என்றால் காற்று, விசும்பென்றலாகும். பஞ்சபூத கலப்பு உலகம் என்று கூறியுள்ளார். இதனை கிபி 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஐசக் நியூட்டன் 5 எலமெண்ட்ஸ் என்கிற நூலிலே பேசுகிறார். 17 நூற்றாண்டு கிபிக்கு அப்புறம் பேசிய இந்த செய்தி கிமு 1000 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழன் பேசி இருக்கிறான் என்பது நமக்கு பெருமை. அதே சமகாலத்துல கிரேக்கர்கள் பேசியிருக்கிறார். அதோட தொல்காப்பியர் உயிர் பரிணாம செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். அதை கொஞ்சம் விரிவாக தந்திருக்கிறார். உயிர்கள் என்பவை உணர்தல் இயக்கம் உடையவை. பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கம் என்பார் மகான். இதில் உணர்தல் என்பது அறிவு, சென்சிங் ஃபேக்கல்டி. இயக்கம் என்பது ஆற்றல், ஃபோர்ஸ், பயோமேக்னடிக் ஃபோர்ஸ். ஆங்கிலத்தில் இதனை ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் என்பார் மகான். இந்த கூட்டு ஆற்றல் ரெண்டும் கலந்த தனித்தனியாக இல்லை, இன்செப்பரபிள் பெனாமெனா. இந்த கூட்டாற்றல் பிரபஞ்சத்திலும் உள்ளது. எப்படி உள்ளது? ரெகுலாரிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் டைம். இது அன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உயிரினங்களை புலனறிவின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறார் தொல்காப்பியர். அதை உணர் அறிவில அதற்கு வகைப்பாடு தருகிறார். அந்த நூற்பாவை நான் வாசிக்கிறேன், மிக எளிதாக இருக்கும். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. உற்று அறிதல் என்றால் தொட்டு அறிதல். அது தோல் என்கிற கருவி மூலமாக நாம் அறிவது. இரண்டறிவதுவே அதனோடு நாவே. நாவு என்பது சுவைக்கு உரிய கருவி. உற்றறிவோடு சுவை அறிவு சேர்ந்தது 2வது உயிரினம். 3வது உயிரினம் மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, வாசன உணர்வோடு கூடிய 3 அறிவு உயிரினங்கள். 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே. 4 அறிவு உயிரினம் என்பது கண்ணோடு சேர்ந்து பார்வை உணர்வு சேர்ந்தது. 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, செவி கேள்வி அறிவு.
ஆக ஐயறிவு இனங்களை பற்றி சொல்லிவிட்டார். ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, மனநேன்னாலும் மனமே என்றாலும் ஒன்றுதான். நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று கடைசியில சொல்லுகிறார். எனக்கு முன்னாலேயே இது ஒழுங்குபடுத்தி இந்த செய்தியை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாலே இன்னும் எத்தனையோ தொல்காப்பியர்கள் இருந்திருப்பார் போல் தெரிகிறது. அதுல ஆறாவது அறிவு மனம் என்கிறார். அதுதான் இதுல முக்கியமான செய்தி. இந்த மனம் என்றால் என்பது என்ன என்பது பற்றி எந்த அறிஞனும் வரையறை டெபனிஷன் தரவில்லை. சைக்காலஜின்னு ஒரு பாடம் இருக்கிறது. அதை மீண்டும் விஞ்ஞானப்படுத்தியவர் நம்முடைய மகான் வேதாத்ரி ஒருவரே. அதுவும் தமிழனுக்குரிய பெருமையே. இந்த பரிணாம செய்தியை 1809 பிறந்த டார்வின் எடுத்துக்காட்டை சொல்லிவிடுகிறேன். இந்த உயிரினங்களை பரிணாம வரிசைப்படுத்துகிறார் தொல்காப்பியர். டார்வினும் பண்ணியிருக்கிறார். அதை அடுத்தால சொல்லுகிறேன். புல்லும் மரமும் ஓரறிவெனவே எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஓரறிவு உயிரினங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. புல்லும் மரமும் ஓரறிவெனவே. அது என்ன புல்லும் மரமும்? புல் என்பது வெறும் அருகம்புல் மட்டுமில்லை. புல் என்றால் மூங்கில் புல் என்று, மூங்கில் மரத்திற்கு புல் என்றே பெயர். அதாவது அதற்கும் அவர் ஒரு காரணம் சொல்கிறார். புறக்காலனவே புல்லனம் ஒழிவ. கால் என்றால் வைரம். தேக்கு மரம், வேப்ப மரத்துல எல்லாம் நடுவுல வைரம் பாஞ்சிருக்கும். தென்னை மரம், பனை மரம், மூங்கில் எல்லாம் விளிம்பில்ல, பெரிபரல் சைடில் தான் வைரம் பாயும். அது புறக்கால், இது அகக்கால் என்று பிரித்தார்கள். எவ்வளவு நுட்பமான அறிவுன்னு பாருங்க. அதான் புல்லும் மரமும் ஓரறிவெனவே. ஓரறிவுன்னு தொட்டு உணர்கிற அறிவு மட்டும்தான் அதுக்கு. செடியும் கொடியும் மக்களை பிறப்பே, அதோட சேர்ந்த பிரான்ச். நந்தும் உரலும் ஈரறிவெனவே. நந்துன்னு நத்தை. முரல் என்று சொன்னால் சங்கு போல ஒரு சிறிய, அதுவும் ஒரு பூச்சி தான். சங்கும் முரலும் ஈரறிவினவே. நந்தும் முரலும் ஈரறிவினவே. சங்கும் கிளிஞ்சலும் மக்களை பிறப்பே. 4 நாள் சொல்லியிருக்குது. கிளை பிறப்புன்னு அதனுடைய பிரான்ச்னு அர்த்தம். ஆக நத்தைக்கு தொடு உணர்வும் இருக்கும், சுவை உணர்வும் இருக்கும். கிளிஞ்சல்லாம் தெரியும் உங்களுக்கு. அடுத்து சிதலும் எறும்பும் மூவறிவெனவே. எறும்புக்கும் 3 அறிவுன்னா என்னதெல்லாம்? தொடு உணர்வு, சுவை உணர்வு, மோந்து பார்க்கும் உணர்வு. அப்ப என்ன இல்லைன்னா கண்ணு இல்லை. எறும்புக்கு கண் கிடையாதுன்னு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மோப்பு உணர்வு ஒரு நரம்பு கருவி மட்டும் அப்படி ஆண்டனா மாதிரி துருத்திக்கிட்டு இருக்கும். அதை வச்சு அது மோப்பம் பிடிச்சு அதனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. சிதல் என்பது கரையான். செல் என்றாலும் கரையான் தான். கரையான்ல ஒரு வகை. சிதலும் எறும்பும் மூவறிவெனவே. செல்லும் ஈசலும் அக்கிளை பிறப்பே. ஈசலும் அந்த கணக்குல எல்லாம் வருதான். மூவறிவு இலை உயிர்கள். வண்டும் தும்பியும் 4 அறிவெனவே. வண்டுக்கு கண் இருக்குது. தும்பின்னா தட்டான், உங்களுக்கு தெரியும். மழை காலத்துல தனியா பறக்கும்னு சொல்லுவாங்க. அதுல அதனுடைய கிளை நண்டும் ஈயும். ஈ, நண்டு, வண்டு இதெல்லாம் 4 அறிவு உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 5 அறிவினம் எதுன்னு கேட்டா மாவும் மக்களும் ஐயறிவினவே. மக்கள் தாமே 6 அறிவு உயிரே. இதுல இந்த பரிணாம செய்தியை கிபி 1809 பிறந்த டார்வின் 1859 த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற நூலை வெளியிடுகிறார். அவருக்கு 2009 200ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா உலகெங்கும் கொண்டாடப்பட்டது. ஆனால் நாம் தொல்காப்பியரை மறந்து விட்டோமே. இல்லை, நம்மையே மறந்து விட்டோம், தமிழையும் மறந்து விட்டோம். இந்த தொல்காப்பிய நூற்பாவில் மாவும் மாக்களும் ஐயறிவினவே என்பதில் மா என்பது சிங்குலர், ஒருமை. மாக்கள் என்பது பன்மை. அது என்ன மாவும் மாக்களும்னு சொன்னார்? நாயும் நாய்களும் ஐயறிவினு சொன்னா பொருத்தமா? ஒரே உதாரணத்தை இருமுறை சொல்வது கூறியது கூறலாகிய குற்றம் அல்லவா? அப்படி இல்லை. 6வதாகிய மனதை பெற்றவன் மனிதன். பெரும்பாலான மனிதர்கள் மனதை தொலைத்து விட்டிருக்கிறார்கள், மனச்சாட்சியையும் தொலைத்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களை விலங்கின பட்டியலில் இணைத்து மக்கள் என்கிற தகுதியை கழித்து
மாக்கள் என்று ஒரு புதிய சொல்லை ஆக்குகிறார். மாக்கள் என்றால் மக்களுக்குள்ளே விலங்கு. இதை வள்ளுவரும் சொல்லுவார். விலங்கொடு மக்கள் அனையர். மக்கள் விலங்குக்கு சமமானவர்கள் எப்பொழுது? இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்குன்னா இலங்குதல் என்றால் ஒளிர்தல். இலங்குமணின்னு நம்ம ஊர்ல பெயர் வைப்பாங்க, சுடர்மணின்னு பெயர் வைப்பாங்க. ஒளி விடுகின்ற மணி. அது போல ஒளி விடுகின்ற நூல்னு என்ன அர்த்தம்? அறிவு தருகின்ற நூல், குறிப்பாக ஞானத்தை தருகின்ற நூல். கல்வி என்பது புத்தகம் மூலம் படிப்பது, ஞானம் என்பது உணர்வினாலே கற்பது. அப்புறம் ஞான நூல், அதுதான் ஒளிவிடும் நூல். அதை கல்லாதவர்கள் எல்லாம் விலங்கு என்று வள்ளுவனும் மக்கள்னு சொல்லாம அவன் விலங்குன்னே சொல்லிட்டான். இப்போ மகனும் இதை வழிமொழிகிறார். மனிதன் என்ற ஊர்வினில்லை மக்கள் உண்டு மக்கள் உண்டு, மனயிதமாய் மனமோ வந்து மக்களுக்கும் மக்களுக்கும் மனயிதமாய் தொண்டு செய்யும் மாமுனிவன் முழு மனிதன். தொண்டு செய்கிறவன் தான் முழு மனிதன். அதெல்லாம் அறமனிதன் என்று பாடியிருக்கிறார். மக்களுக்கும்னா கற்றவர்கள் கல்லாதவர் எல்லாத்துக்கும் தொண்டு செய்யணும்ன்ற, அதுல வேறுபாடு காட்டக்கூடாது. தொண்டு என்பது எல்லாத்துக்கும் உள்ளது. இங்கே ஒரு திரைப்பட பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. அங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா, அங்கே கள்ளம் பாதி உள்ளம் பாதி உருவமானதடா. இதுல ஒரு குறிப்பு என்ன வைத்திருக்கிறான்? தெய்வீக பதிவும் உள்ளே இருக்குமே, இங்க விலங்கு பதிவு மட்டும்தான் வந்ததா என்று கேட்பதிலே ஒரு ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா? அப்ப மனிதனுக்குள்ளே தெய்வமும் இருக்கிறது. தெய்வம் மட்டுமில்ல, தெய்வத்திலிருந்த பரிணாம செய்திகள் இருக்கின்றன. அதுல ஓரறிவு முதல் ஐயறிவு ஆறறிவு வரைக்கும் வந்த அந்த எல்லா பரிணாம பதிவுகளும் அவனுக்குள்ளேதான் இருக்கிறது. அதனாலதான் விவேகானந்தர் சொன்னார், the mind of a man is a secret library of the entire universe என்று சொன்னார். அவனுக்குள்ளேதான் எல்லாம் இருக்கிறது. அவன் உள்ளுணர்வு கல்வியாலே கொண்டு வந்து விடலாம் என்று சொல்கிறார். No knowledge comes from outside, it comes from within என்று சொல்லுவார். So far we have gathered so much of knowledge, we have gained, we have acquired so much of knowledge only through concentration of mind. இது விவேகானந்தருடைய கூற்று. இதான் வள்ளுவன் சொல்வான், உரிமை கண் தான் கற்ற கல்வி. இதை அன்னைக்கும் சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த கல்வி மிகவும் அவசியம். அடுத்து இந்த விலங்கு குணம் பரிணாம வரலாற்றுலதான் வந்தது. அதுக்கு முன்னால இல்லை, ஆதியில இல்லை. இல்லாதது உயிரினங்களின் மூலமாக பரிணாமம் வரும் பொழுது அந்த பரிணாம பதிவுகள் மனிதனுக்கு வந்ததுனால அவனும் மாசுபட்டு விட்டான், கரைபட்டு விட்டான். உயிரினங்களில தாவரங்கள் மட்டிலுமே பிறருக்கு துன்பம் செய்யாமல் நன்மையே செய்து பிற உயிரினத்திற்காகவே வாழ்கிறது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க, தெரியும். அதுக்கு அறிவுல கரையே கிடையாது. தூய வாழ்வு வாழ்வது ஓரறிவு உயர்வு. அதனாலதான் அறிஞர்கள் மனிதனை பழமரம் போல இருங்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. கனிதரும் மரங்களாக வாழுங்கள், இல்லை என்றால் உங்களை வெட்டி தீயிலே விட்டு விடுவார்கள் என்று மரங்களை சொல்வது போல மனிதர்களை சொல்கிறார்கள். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கட்படின் என்று ஒப்புரவுல வள்ளலுக்கு உதாரணமாக மரத்தை தான் சொல்றார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் என்று பாடுகிறார். செல்வம் உள்ளவன் பழமரங்களைப் போலவும் மருந்து ஆகி வரக்கூடிய மரத்தை போலவும் எல்லாத்துக்கும் பயன்பட வேண்டும், ஊருணி போல் பயன்பட வேண்டும் என்றெல்லாம் பாடுவார் திருவள்ளுவர். ஆக உயிரினங்களே தாவரங்கள் மட்டிலுமே தூய வாழ்வு நடத்துகின்றன. புழு என்ன செய்கிறது? மரத்தில் உள்ள இலையை தின்கிறது. அப்போ புழு முதல் ஊர்வன பரப்பன விலங்கினங்கள் அனைத்தும் ஒன்றை கொன்று ஒன்று என்கின்ற நீதி அவர்களுக்கு. இந்த விலங்கின செயல் மனிதரிடம் கருத்துடராய் வந்து கருமையத்தில் இருப்பாகி
அவ்வப்போது வெளியே தலைகாட்டி குற்றமிழைக்க செய்கிறது. இந்த பதிவுகள் பழிச்செயல் பதிவு என்று மகான் சொல்லுவார். அப்ப வேற மிச்சம் உள்ள பதிவு, நல்ல பதிவுகள் இருக்கிறதே, அதுக்கு பயன் இல்லையா என்றால், சிலர் கருத்துடர்பாகவே குறைந்த தீய பதிவுகளும் நிறைந்த தூய பதிவுகளும் ஹெரிடிட்டரியாக கருமைய தூய்மையோடு பிறக்கும் போதே கருத்துடர், அவர்கள்தான் ஞானியர்களாக வருகிறார்கள். விஞ்ஞானிகளும் அதுல சேர்க்கலாம். ஆனால் விஞ்ஞானிகள் எல்லாம் நல்லவர்கள் தான். அவர்களை தன் கைக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள் இந்த கரை படைந்த அறிவு உள்ளவர்கள். நாம் 6வது அறிவை விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்தினோம். இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்கள் ஆக்கினோம். தொழில் புரட்சி, கணினி புரட்சி, விண்வெளி பயணம் என்று வானளாவிய விஞ்ஞான வளர்ச்சியை கண்டுள்ளோம். அதனையே அணுக்குண்டுகள், அணுக்குண்டுக்கு முதல்ல அடி தளம் வகுத்தவரே ஐன்ஸ்டீன் தான். அவரே கடிதம் எழுதி அணுக்குண்டு பயன்படுத்தக்கூடாது, போர் நடத்தக்கூடாது என்று சொன்னார். அது யார் காதிலும் ஏறவில்லை. அணுக்குண்டுகள் இப்பொழுது தெர்மோ நியூக்ளியர் பாம் வரைக்கும் வளர்ந்து ஒரு நொடியில் உலகை சாம்பலாக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இது மனிதன் தன்னிடமுள்ள மிச்சமுள்ள அறிவையும் இப்படி அழிவு வேலைக்கு அவன் ஆயத்தமாகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, சாதி, மதம், இனம், தேச பேதங்களாலும் மற்றும் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாத ஏழ்மை ஒரு பக்கம், ஒரு பக்கம் தாமும் தமர்களும் வாழ்வதற்கே இந்த தாரணி என ஒரு பக்கம். இப்படி பொருளாதார ஏற்றத்தாழ்வாலும் பஞ்சமாபாதங்களுக்கு ஆட்பட்டு சொல்லனா துன்பத்தால் அல்லல் உறுகிறார்கள் மக்கள். இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஞானியர்கள் பார்க்கிறார்கள். வள்ளுவனும் பார்த்தான், அவனும் பாடி வைத்திருக்கிறானே. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான்? அப்பொழுதே சூதாடாதேன்னு சொல்லியிருக்கிறார். பொய் பேசாதே என்று 10 குறள், பிறன்மனை நயவாதே என்று 10 குறள், பொதுமகளிர் உறவுக்கு போகாதே என்று 10 குறள், திருடாதே என்று 10 குறள், கொலை செய்யாதே என்று 10 குறள் என்று தனித்தனி அதிகாரங்களை தந்திருக்கிறார். இதிலிருந்து அந்த காலத்திலே இந்த குற்றங்கள் நடந்துதான் இருக்கின்றன என்பது வெளிச்சமாகிறது. அதே மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வையும் பாடியிருக்கிறார்கள். இதெல்லாம் பஞ்சமாக பாதங்களாலும் கொலை குற்றங்களாலும் சமுதாயம் எவ்வாறு அன்றாடம் அஞ்சி அஞ்சி வாழ்கிறார்கள். வள்ளுவன் பாடுகிறான், அவனே ஒரு வறுமை என்று ஒரு தலைப்பு தான் நல்குறவு. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றதும் போலும் நிரப்பு. ஞானியர்கள் எல்லாம் அறிவிலை முழுமை பெற்ற உடனே அங்கே அன்பு பிறந்து கருணையா வெள்ளம் புறப்பட்ட உடனே வள்ளுவன் சொல்லுவான், அறிவினால் ஆவதும் உண்டோ பிரிதன் நோய் தன்னோய் போய் போற்றாக்கடை. அறிவினால் என்ன ஆய பயன் என் கொள்மா. அறிவு இருக்கு உனக்கு, அதனால என்ன பயன் என்றால் மற்றவருடைய துன்பத்தை கண்டு அதை போக்குவதற்கு முற்படு, அப்பதான் நீ அறிவுள்ளவன் என்று நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று பேசுகிறார். நான் பேசுகிறது கேட்கிறதா? கேக்குதுப்பா, கேக்குதுப்பா. சரி சரி. இது நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. நிரப்புன்னா வறுமை. ஐயோ, நேற்று வறுமையிலே நான் வாடினேனே, இன்றைக்கும் இந்த வறுமை வருமோ என்று ஒரு வறுமையாளனாக நின்று கண்ணீர் விடுகிறார் திருவள்ளுவர். இன்னும் ஒரு பாட்டு, நெருப்பினுள் தொஞ்சலும் ஆகும். நெருப்புல கூட படுத்துக்கலாம். இந்த பசிப்பட்டினியோட படுக்க தூக்கம் வராதே. நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. கண்பாடுன்னா தூக்கம். அதோட நிறுத்தல, பணக்காரர்கள் கூட்டத்தையும் பார்த்தார், கயமை கூட்டத்தையும் பார்த்து நிறைய பாடியிருக்கிறார். வைத்தான் வாய் சார்ந்த பெரும் பொருள். வைத்தான்னா நிறைய டெபாசிட் பண்ணி நிறைய பொருளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் அதை அவனும் உண்ண மாட்டான். செத்தான் சேக்கடந்தவன். இறந்து போனால் யாருக்கு கொண்டு சேர்க்க போகிறான்? ஔவையார் பாடுவார், பணத்தை தேடி வைத்து புதைக்காதீர்கள். அந்த செய்தியை இங்கே இந்த மாதிரி உலகத்தை கண்டு உலகத்தின் துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஞானியர்கள்.
அதுல மகானும் ஒரு பாட்டு போட்டிருக்கிறார், அதையும் நான் பாடுகிறேன். இந்த உலகினில் மனிதன் இந்நாள் மட்டும் எத்தனையோ காலமாக வாழ்ந்து விட்டார். அந்த நாள் முதலாக அனுபோகத்தால் ஆராய்ச்சியால் கண்ட விளைவை நோக்க வந்த பலன் இன்ப துன்பம் இரண்டுமாகும். வரவு செலவில் மிகுதி மிகுந்த துன்பம் எந்த வகையில் முயன்றும் என்றும் எங்கும் எவராலும் இதை தணிக்க முடியவில்லை. அத அப்படியே வாங்கி பாரதி பாடுறேன். நெஞ்சி பொறுக்குதில்லை. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவிலே முழுமை பெற்றவர்கள் மகான் பாடல் நிறைய இருக்குது. பாட்டெழுதும் அறிவு மிகுந்தவர்கள் பண்பற்ற நிலை, பண்பு நிறைந்த நிலை அடைந்தால் நாட்டு மக்கள் கஷ்டம் அவன் மனதில் தோன்றும், நல்வாழ்வுக்கு ஏற்ற பதிலும் தோன்றும் என்று பாடுவார். அதுபோல நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை அவங்க ஞானியர்கள் கருதுவார்கள். அந்த வகையில தான் மகானுடைய பாடல் தந்தேன். அடுத்தபடியாக பாரதியினுடைய பாடல். நெஞ்சே பொறுக்குதில்லையே, நெஞ்சே பொறுக்குதில்லையே, கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணங்கள் இவையெனும் அறிவுமிலார். பஞ்சமோ பஞ்சமென்றே பரிதவித்தே உயர் துடி துடித்தே துஞ்சி மடிகின்றாரே, அவர் துயர்களை போக ஒரு வழி இல்லையே என்று பாரதியும் மகானையும் வள்ளுவரையும் வழிமொழிந்து பாடியிருக்கிறார். சரி, இந்த நிலை மாற என்ன செய்ய வேண்டும் எடுத்தது என்ற கேள்வி. இதற்கு மகான் வன்முறை புரட்சி தீர்வாகாது. மக்கள் மனதிலே எண்ணத்திலே தனி மனித திருத்தம், மறுமலர்ச்சி எண்ணங்கள், அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்று பாடுவார். அன்பு கடமை ஆட்சி அறந்தொண்டெல்லாம் அறிவறிந்தோர் காட்டுவாறு இந்த உலகம் நடத்தல் வேண்டும் என்று பாடுவார். மறுமலர்ச்சி வேண்டும், மனமலர்ச்சி வேண்டும், மக்களிடையே மனமலர்ச்சி பெற்ற மக்களின் திரட்சி வேண்டும் என்பார். மனத்தின் மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்றன்று. மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம். ஆக மனமள ரொம்ப தேவை என்பதை திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அந்த மாசுபட்டு இருக்கின்ற அறிவை எல்லாம் நீக்கிவிடலாம். அதற்கு சரியான கல்வியை கொடுத்தல் வேண்டும். திருவள்ளுவரும் அதனையே தான் பேசி இருக்கிறார். கற்க கசடற. இந்த கசடு என்பதுதான் பரிணாமத்தினாலே வந்த மனித அறிவிலே கிடக்கின்ற மாசுகள், கசடுகள், விலங்கின பதிவுகள். அதை நீக்கக்கூடிய நூல்கள் கற்பவை என்றால் கற்க வேண்டிய நூல்கள். அதை விலங்கு நூல் என்று சொல்லுவார். ஒளிதரு நூல், ஞான நூல்களை கற்க வேண்டும். கற்ற பின் நிற்க, அதன்படி நடந்து காட்ட வேண்டும். அறிவிலே உள்ள கசடு என்பது விலங்கின பதிவு. ஆக இந்த விலங்கின பதிவுகளெல்லாம் நீக்குவதற்கு மகான் இந்த மனவளக்கலையை வடிவமைத்து நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். அதிலே சொல்லப்பட்ட ஒரு சில நிவர்த்தி செய்திகளை தானம் தவம் என்ற தலைப்பிலே அடுத்து நான் தருகிறேன். வள்ளுவன் மழை வான் சிறப்பை பாட வருகின்ற பொழுது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதினன் என்று பாடுகிறார். மழையை இல்லாமல் போனால் ஐயோ தவம் செய்ய முடியாம போயிருமோ
தானம் செய்ய முடியாம போயிருமோன்னு அதுல ஒண்ணும். அப்புறம் வாய்மை என்ற தலைப்பிலேயும் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை, அங்கேயும் தவமும் தானமும். இதை நம்முடைய அறிஞர்கள் அனைவருமே, ஞானியர்கள் எல்லாருமே இதை சொல்லியிருக்கிறாங்க. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் தானம் செய்மின் தவம் பல தாங்குமின் என்பார். அதுபோல ஔவையார் சொல்வாள், அரிதறிது மானிடராதல் அரிது, மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் வாய்த்தல் அரிது. ஞானம் என்பது உள்ளுணர்வு கல்வி, ஞானக்கல்வி. ஞானமும் கல்வியும் வாய்த்தல் அரிது, ஞானமும் கல்வியும் வாய்த்த காலையும் தானமும் தவமும் தாம் செய்தல் அரிது. எல்லாரும் தானம் தவம் பண்ணிக்கிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பண்ணினால் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்றால் இந்த விண்ணுலகம் இந்த மண்ணுலகிலே கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆக இந்த தானம் தவம் என்பது முக்கியமான செய்தி. இந்த இரண்டு திருக்குறளிலும் தானம் தவம், தவம் தானம் என்று குறிப்பிட்டுள்ளார். தவத்திற்கு தனி அதிகாரமே தந்து விட்டார். தானம் என்கிற தலைப்பில் அதிகாரம் இல்லை, ஆனாலும் ஒப்புரவு என்ற தலைப்பிலேயும் ஈகை என்ற தலைப்பிலேயும் இந்த தானத்தை தான் சொல்லுகிறார். ஒப்புரவு என்ற தலைப்பு மகான் சொல்லுகிற கடமையாம், ஈகை என்ற தலைப்பு மகான் சொல்லுகிற ஈகை. ரெண்டையும் தானம் என்று எடுத்துக் கொள்ளலாம். இங்கே தவம் தானம், தவத்தினால் உள்ள பயன்களை என்ற நான் முன்னாலே தந்திருக்கிறேன். இப்பொழுது அதிலே சொல்லாத சில செய்திகளை சொல்கிறேன். தவத்தினால் வரும் நன்மைகள் மகான் ஒரு 5 செய்தி சொல்கிறார். நுண்மான் நுழைப்புலம், அதுக்கு ஆங்கிலத்தை பெனட்ரேட்டிவ் நாலெட்ஜ் அல்லது பெர்ஸ்பிகாசிட்டி, எதையும் ஆழ்ந்து ஆராய்கின்ற அறிவு. அதுல இன்ட்யூஷனும் வரும். இன்ட்யூஷன் என்றால் அதான் உண்மை அறிவு. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பார். அந்த உண்மை அறிவு தான் எல்லாருக்கிட்டும் அந்த உள்ளே இருக்கின்ற அறிவு. அதுதான் இறைநிலையில் வந்து அந்த ஃப்ராக்ஷனல் கான்சியஸ்னஸ் that should be developed through meditation. அந்த உண்மை அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நுண்மான் நுழைபலம் கிடைக்கும். நுண்மான் நுழைபலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று என்று திருக்குறள். அந்த ஆழ்ந்து ஆராய்கின்ற அறிவில்லாதவன் மணினாலே செய்த பொம்மைக்கு சமம் என்கிறார். அடுத்தபடியாக ஏற்புத்திறன், ரெசப்டிவிட்டி. மாணவர் இருக்கிறார், மாணவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு போல தீப்பத்தாது, அது போல ஆசிரியர் சொல்வது அவருக்கு கொஞ்சமும் அவரிடம் காதுல ஏறாது. அடுத்தது கரி துண்டுகளை குவித்து அதுல ஒரு கங்கை போட்டு ஊதினால் எவ்வளவுக்கு ஊதுனோமோ அந்த அளவுக்கு தீ பிடிக்கும். அதுபோல சூடன், அது உடனடியாக பற்றி கொள்ளும். இப்படி மாணவர்களை 3 வகையாக பிரிப்பார்கள். இந்த தவம் செய்து வந்தால் அதைவிட சிறப்பாக இப்பொழுது உள்ள எல்பிஜி கேஸ் எப்படி பற்றுகிறது அது போல டக் என்று பற்றி கொள்ளும். அடுத்து தவத்தினாலே பெருந்தகைமை மிகுனானிமிட்டி, விட்டு கொடுத்தல். இது குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம், சமுதாயத்துக்கு அவசியம். பாகப்பிரிவினை நடக்கிறது, எனக்கு உனக்குன்னு சண்டை போடுவாங்க. அதான் பெருந்தகைமை இல்லாதது. விட்டு கொடுத்தலும் இருக்காது. ஒரு அம்மி தான் இருக்கும், அது 2ஆக உடைக்கணும்பாங்க. யாராவது ஒருத்தர் அம்மியை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? அதான் பெருந்தகைமை கிட்டும் தவத்திலே. விட்டு கொடுப்பார்கள். விட்டு கொடுத்தால் குடும்ப அமைதி கிடைக்கும். அடுத்து படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. இப்ப காற்றை கொண்டு இந்த உந்துகளை ஓட்டலாம், கார் ஓட்டலாம், தண்ணீரை கொண்டு கார் ஓட்டலாம் என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அல்லவா? அதான் படைப்பாற்றல். அதுபோல மகானும் நிறைய விஞ்ஞானத்துல புதிய செய்திகளை எல்லாம் தந்திருக்கிறார்கள். அது சொன்னால் அதிக நேரமாகும். அடுத்தபடியாக ஆற்றல் பெருகும் என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு சொல்லாத செய்தி என்னவென்றால், குற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. ஆற்றல் அதிகமாக அதிகமாக ஆயுள் நீளும், யமனை ஓவர்டேக் பண்ணலாம். அதான் அந்த குறளுக்கு பொருள். குற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. தலைப்படுதல் கூடுதல்.
அடுத்து ஒன்றி ஒன்றி அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி பெருகும் என்று மகான் பாடல் போட்டிருக்கிறார். அதாவது வில் பவர், அவேர்னஸ், விழிப்பு நிலை இதெல்லாம் பெருகும். அப்புறம் ஐம்புலன் அடக்கம், ஆறு குணம், ஆளுமை பேரு, குணநல பேரு, சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைக்கலாம், நான் யார் என்று அறியலாம், இதெல்லாம் தனித்தனி தலைப்பில் தவத்தினுடைய பயனாக மகான் தந்திருக்கிறார். ஏற்கனவே நமக்கு நேரம்லாம் நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவானதுனால நீங்க தொடர்ந்து உங்களால முடிந்த அளவு நீங்க பேசிக்கிட்டே இருங்கப்பா. ஆகிர தவத்திலே ஆகாமிய கர்ப்ப பதிவுகள் அழியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகாமிய பிறந்த நாம் ஈட்டிக் கொள்வது. துரியத்திலே பிராரத்தம் ஏற்கனவே உள்ள பதிவுகள்ல ஒரு பகுதியை அனுபவிப்பது. அவையெல்லாம் அந்த தீவினை பதிவுகள் எல்லாம் துரிய தவத்திலே அந்த முன்வினை பதிவுகளாம் அகலும். துரியாதீதத்திலே முழுமை பேறு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். முற்றிலும் தூய்மைப்பட்டு விடலாம், தொடர்ந்து திவ்யாதீதம் நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மரணத்தை தள்ளிப்படலாம் என்று திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். அப்புறம் நோய்கள் குணமடையும். இதெல்லாம் தவத்தாலே நமக்கு கிடைக்கின்ற பெரிய லாபம். அதனாலேதான் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், அத்தல்லார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று திருவள்ளுவர் தவத்தை உயர்த்தி பேசியிருக்கிறார். அடுத்து தானத்தை பற்றி ஒரு சில செய்திகள். தானம் எப்படியெல்லாம் செய்யலாம் மகான் சொல்கிறார். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கே உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் என்று பாடி. பொருள் செல்வத்தாலே தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், உடல் உழைப்பால் தானம் பண்ணலாம். அதை சிரமதானம் என்று அழைப்பார்கள். அறிவு தானம், அதான் ஞான தானம். சிகாகோ வனவளைக்கல மன்றம் இப்பொழுது ஞானதானம் தான் செய்து கொண்டிருக்கிறது. ஞானதானத்தின் சிறப்பை சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் பேசுகிறது. ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல். சைவ சாத்திரங்கள 14 நூல்கள்ல சித்தியார் என்பது ஒரு நூல். அருணந்தி சிவாச்சாரியார் எழுதியது. அதுல ஒரு பாடல் உள்ள செய்தி இது. ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல் நன்றாம். ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல், இனமிலா பொருளை சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல். ஆக இது ஞானதானம். நீங்கள் தற்போது ஞான பூசை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுக்கு செய்கின்ற ஞான பூசை என்று அந்த சித்தியார் நூல் சொல்லுகிறது. தானம் செய்வதால் தனக்கு தனக்கு என்று பொருள் சேர்க்க குறுக்கு வழி போக மாட்டான். தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று தானம் தானே சொல்கிறது. அதன் பிறகு பிறரிடமிருந்து கவர வேண்டும் என்ற சிந்தனை மாறிவிடும். எனவே புதிய தீய பதிவுகள் நமக்கு வரவே வரும். மேலும் மேற்பதிவுகள், சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் குட் டீட்ஸ், அது என்ன செய்யும்? ஓல்டு பேட் இம்ப்ரன்ஸ் எல்லாம் அது டெஸ்ட்ராய் பண்ண. மேலும் எண்ணம் சொல் செயல் புதிய பதிவுகளை பெருக்கினால் பழைய தீவினை பதிவு செயலுக்கு வராது. இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒருவர் தோட்டத்தில் இருக்கின்ற பூசணிக்காயை திருடிட்டு வந்து விட்டார். தெரிந்து போயிற்று. ஐயோ, பூசணிக்காய் திருடர், பூசணிக்காய் திருடர் என்று அவரை பார்த்தவர்கள் எல்லாம் யாரும் அந்த பூசணிக்காய் என்ன போகிறாரே என்று அவரை கேலி பண்ணுவார்களாம். அவருக்கு இது தாங்க முடியாமல் என்ன செய்யலாம் என்று யோசனை பண்ணினாராம். அப்போ ஒருவர் சொன்னாராம், உங்க வீட்டுல தினமும் ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செய்யப்படும் என்று வாசலிலே எழுதி போடுங்கள் என்று சொன்னாராம். உடனே இவரும் 2 பேருக்கு தினம் அன்னதானம் பண்ணி கொண்டே இருந்தாராம். அப்புறம் என்ன ஆயிட்டுன்னா, அவரை பார்த்தால் அது அந்த அன்னதானத்துக்காரர் போகிறார் என்று அந்த பூசணிக்காய்ங்கிற பெயர் மறைந்து விட்டதான். இதுதான் சோத்துக்குள்ள பூசணிக்காயை மறைத்து விட்டார்கள் என்ற ஒரு சொலவடை உண்டு. அது இதுதான் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதாவது பழைய பதிவு மாறி
அவருக்கு புதிய பெயர் வந்து விட்டது அல்லவா? அது போல சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் குட் இம்ப்ரிண்ட்ஸ் will destroy the old bad imprints என்பது விவேகானந்தர் கூட சொல்லியிருக்கிறார். மேலும் தானம் செய்யும் பழக்கம் ஒரு பண்பாடாக ஒருவன் ஏற்கும் போது பிறர்க்கு என வாழுகின்ற அந்த தியாக வாழ்வுக்கு அடித்தளமாகும். பிறர்க்கு தன் பொருளை வழங்கும் ஈகை மனம் வந்துவிட்டால் பிறர் பொருளை கவர மாட்டான், கையூட்டு பெற மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான். கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அப்புறம் எப்படி எடுப்பான்? ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லியிருக்குது இல்லையா? ஆகையினாலே ஊழல் நடக்காது. தானம் செய்வதால் புகழ் உண்டாகும். ஈதல் இசைபட வாழ்தல். உரைப்பார் உறவெல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் இருக்கும் புகழ் வள்ளுவர் பாடுவர். ஈகையினாலே புகழ் பெறலாம். இதை பழைய நம்முடைய தமிழ் பண்பாட்டுல உலகம் நிலையாதது, ஆகையினாலே உன்னை நீ நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் புகழை ஈட்டு. புகழை ஈட்டு என்ன செய்ய வேண்டும்? தானம் தவம் செய். மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நெறி தாம் ஆய்ந்தனரேன். மகான் அப்படித்தானே? தன்னுடைய ஞான தானத்தினாலே அவர் அழியா வரம் பெற்று விட்டார் அல்லவா? அதைத்தான் இந்த உலகத்துல புகழை நிறுவி அவர்கள் வாய்ந்தனரே என்று புறநானூறு கூறுகிறது. திருவள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்குன்னு ஒரு பாடல், அதற்கு மகான் ஒரு பொருள் சொல்லியிருக்கிறார். இசைப்பட வாழ்தல் ஒத்து உதவி வாழ்தல் என்று சொல்லியிருக்கிறார். இசைந்து வாழ்தல் என்று. ஆனால் அது தலைப்பு எந்த தலைப்பில திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார்? புகழ் என்ற தலைப்பிலே எழுதியிருக்கிறார். அதனால இசை என்பது புகழை குறிக்கும். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்பவர் என்று சொல்வார். இசை ஒழிய வாழக்கூடாது, வசை ஒழிய வாழ வேண்டும் என்று பாடுவார். ஆக இசை என்பது புகழ். அதுல இன்னொரு வரி என்ன வருகிறது என்றால் திருவள்ளுவர் திருக்குறளிலே அப்படி வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு ஊதியமானது ஒன்றுமில்லைன்னு அந்த பாடல். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு ஒரு வாசகம் போடுற. என்ன பொருள்? உயிருக்கு என்ன ஊதியம் கொடுக்கிறார்? ஊதியம் என்றால் லாபம் என்றும் ஒரு பொருள். உயிருக்கு என்ன லாபம் என்றால் உயிருக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் அடியனுடைய கருத்து உயிராற்றலுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஞ்சிவிட்டி கிடைக்கும், வாழ்க்கை நீளும் என்பது அடியனுடைய கருத்து. ஆகையினால தானத்தினாலே தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய வாழ்நாளை பெருக்கிக் கொள்ளலாம். அதற்கு 2 சாட்சியங்கள் உள்ளன. ஒன்று புராண கதை, மற்றொன்று உண்மையில் நிகழ்ந்தது. அதை அடியே நான் சொல்கிறேன். நீங்கள் கர்ணனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் பெரிய கொடைவள்ளன், இல்லை என்னாவது ஈவான். அவனுடைய கொடைத்திறத்தை சோதனை செய்வதற்காக இந்திரன் வந்தானாம். எப்படி வந்தான் என்றால், அவன் மழைக்கு அதிபதி அல்லவா? ஒரு பெரிய மழையை அந்த அஸ்தினாபுரத்திலே பெய்யும்படியாக செய்து வெள்ளத்திலே வீடுகாடெல்லாம் கடலாக ஆகிவிட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்திரனே ஒரு ஏழையாக வந்து கர்ணனிடம் வந்து, ஐயா, என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், காய்ந்த விறகு வேண்டும் என்று கேட்கிறார். கர்ணனோ மழை காலத்துல ஈர விறகுதானே கிடைக்கும், காய்ந்த விறகு நான் எங்கே போவேன் என்று சொல்லவில்லை. உடனே கர்ணன் தன் அரண்மனையின் ஒரு மண்டப பகுதியை இடித்து அதில் விட்டத்தில் பயன்படுத்திய மரத்தடிகள், சட்டம், மரக்கதவு இவற்றையும் விறகாக கொடுத்தானாம். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், இடனில் பருவத்தும் ஒப்புரவுக்கு ஒல்கார். ஒப்புரனா உபகாரம். இடனில் பருவம்னு என்ன அர்த்தம்? ஒண்ணும் முடியாது, அதுக்கு வசதியே இல்லை, அப்படி இருந்தும் அவர்கள் முயன்று கொடுத்து விடுவார்களாம். அவர்கள் யார் என்றால் கடன் அறிகாட்சி. அவர் கடன்னா மகான் சொல்வார், கடன் பிளஸ் மை கடமையும். கடமை, அந்த கடமை அறிந்தவர்கள். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தாருள் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர். ஒத்தது அறிவான்னா என்ன அர்த்தம்? ஒத்துதவி வாழ அறிய வேண்டும். ஒத்ததுன்னா நமக்கும் பிறருக்கும் துன்பம் இன்பம் ஒன்று போலத்தானே இருக்கிறது. அதனால துன்பத்தை நாம் நீக்க வேண்டும். அவன்தான் உயிரோடு இருக்கிறான் என்று பொருளாம். அது ஒப்புரவுல சொல்லுவார். விவேகானந்தர் என்ன சொல்வார் தெரியுமா? those who live for others are alive, others are dead than alive. இதைத்தான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தாருள் வைக்கப்படும். அது என்ன விவேகானந்தர் சொன்னதை மட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் எழுதி எழுதி போடுறோம். வள்ளுவன் எளிதாகத்தானே சொல்லியிருக்கிறான். வள்ளுவனை நாம்
கருத வேண்டும். நம்முடைய வரலாற்றை நம்முடைய ஞானிகளும் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒப்புரவாளன் இந்த கர்ணன் விஷயத்துல என்ன நடக்கிறது பாருங்கள். குருச்சேத்திரத்திலே போர் நடக்கிறது. அர்ஜுனன் கர்ணனை அம்புகளால் துளைத்தெடுத்து விட்டான். குருதி வெள்ளத்திலே குற்றுயிராக கிடக்கிறார். ஆனால் உயிர் போகவில்லை. போகாத உயிரை எப்படியாவது போகடிக்க வேண்டும் என்று கண்ணபிரான் ஒரு தந்திரம் செய்கிறார். அவர் ஒரு இழையாக வந்து அவரிடம் யாசிக்கிறார். அந்த இரத்த வெள்ளத்திலே அம்பு படுக்கையிலே படுத்திருக்கின்ற கர்ணனிடம் யாசிக்கிறார். என்ன யாசித்தார்? உன்னுடைய ஈகையாலே, உன்னுடைய கொடை சிறப்பாலே நீ பெற்ற புண்ணியத்தை எனக்கு தந்திரு என்று கேட்டார். உடனே அவனும் இதோ தந்தேன் என்றான். ஆவியும் உடனே பிரிந்தது. இங்கே ஈகையால் வந்த பயன் ஆயுள் பலம் தானே. சரி, இது புராண கதை. இதை அறிவியலாளர் ஒப்புக்கொள்வார்களா என்ற ஐயம் எழுகிறதல்லவா? உண்மை நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். அமெரிக்காவில் ராக்பெல்லர் என்ற பெரிய கோடீஸ்வரர் பணக்காரர் இருந்தார். இன்றைக்கு பில்கேட்ஸை போல என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையானாராம். மருத்துவர்கள் வந்து மருத்துவம் பார்த்தும் அவர் பணமாகவே வழியில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, உங்களின் பெரும் செல்வத்தை ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கும் அறநிலையங்களுக்கும் அநாதை இல்லங்களுக்கும் தானம் செய்யுங்கள், உடல் தேறிவிடும் என்று ஆலோசனை கொடுத்தார்களாம். உடனேயே முதல் தவணையாக ஒரு பெரும் பகுதி செல்வத்தை தானம் செய்தார் ராக்பெல். நோய் பாதி குணமாயிற்று. இரண்டாவது தவணை தானம் செய்தார். எழுந்து நடந்தார். வியாதி குணமாகிவிட்டது. இது நான் படித்தறிந்த செய்தி. நீங்களும் அறிந்திருக்கலாம். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர்கள். இதனை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சி. இப்படி பிறருக்கு உதவி செய்ய நீங்க நினைத்தால் ஒப்புரவு சிந்தனையாளருக்கு இறைவன் வந்து உதவுவான். இதுக்கு என்ன 2 சாட்சி இருக்கு. சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் எல்லா ஜாதி இனங்களையும் அங்கே இணைத்து அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு பெரிய பணக்காரர் உதவி செய்து கொண்டிருந்தார். அந்த உதவியை இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மகாத்மா சபர்மதி ஆசிரமத்திலே இடம் கொடுத்து விட்டார் என்று கோபத்திலே கொடுத்த உதவியை நிறுத்தி விட்டார்கள். அப்பொழுது மகாத்மா அப்படி இறைவனை சிந்தித்துக் கொண்டே இருந்தார். மறுநாள் காலையில் திடீரென்று ஒரு 13 லட்சம் ரூபாய் ஏதோ ஹெவி அமௌண்ட் அதை ஒருவர் கொண்டு வந்து பெயர் சொல்லாமலே ஒரு பொட்டலத்தில் கொண்டு வந்து அந்த ஆசிரமத்திலே வீசி விட்டு போய்விட்டார் என்பது வரலாறு. அதுபோல கப்பலோட்டிய தமிழர் உங்களுக்கு தெரியும், வ.உ. சிதம்பரனார். அவர் தம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் நாட்டு நலனுக்காகவும் தேசிய கப்பல் கம்பெனிக்காகவும் செலவிட்டு வறுமைப்பட்டு விட்டார். ஆனால் பெரிய குடும்பம். இந்த விவரம் தெரியாமல் இவர் ஏழ்மைப்பட்ட விவரம் தெரியாமல் அவருடைய நண்பர் ஒருவர், அவரும் திருமண சடங்குக்குத்தான் வ.உ.சி. அவர்களிடம் ஒரு 50 ரூபாய் தேவை என்று கேட்டாராம். இது 50 ரூபாய் என்று அப்பொழுது சொல்வது 50,000 இன்றைக்கு சமம். கையில் காசு இல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இறைவா என்று கண்ணை மூடி சிந்தித்தார். அந்த நேரம் பார்த்து ஒரு மணி ஆர்டர் வ.உ.சி.க்கு வருகிறது. அஞ்சல்காரர் வந்தார். அதுவும் எவ்வளவுக்கு வந்தது தெரியுமோ? 50 ரூபாய்க்கு வந்தது. அஞ்சல்காரர் வந்து 50 ரூபாய்க்கு வந்தவுடன் அதை வாங்கி உடனடியே கொடுத்தார். இதை ஔவையார் பாடுகிறார். ஆற்று பெருக்கற்று அடி சுடும் மண்ணாளும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆற்றுல வெள்ளம் இல்லை, வெயில் அடிக்குது, ஆறு வறுமைப்பட்டு விட்டது என்று பொருள். ஆற்று பெருக்கில்லை, அப்பொழுதும் ஊற்று தோண்டினார் உள்ள தண்ணி கொடுக்குமா. ஆறு வறுமைப்பட்டும் தண்ணீர் கொடுத்ததான். ஊற்று பெருக்கால் உலகை ஊட்டும். ஏற்றவருக்கு பிச்சை எடுக்க வந்தவர்களுக்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார்னு வறுமைப்பட்டாலும் இல்லை என்று சொல்லவே மாட்டார். அதுக்கு இறைவன் வந்து துணை நிற்பான்.
மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனும் மனத்தடியில் தேர்வீர்பார். மனத்தடி என்பது அடிமனம் என்று பொருள். அந்த ஆழ்மனத்தின் அர்த்த சக்தின்னு ஜோசப் மெர்சி என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த செய்தியைத்தான் பெரிய புத்தகமாக போட்டிருக்கிறார். மர்ஃபி, ஜோசப் மர்ஃபி. அதை நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார், நம் ஞானியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய மகானும் சொல்லியிருக்கிறார். ஆக தானத்தினாலே இவ்வளவு சிறப்புகள். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உயர்வோம், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கே உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனும் மனத்தடியில் தேர்வீர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.